السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اذهبوا بنا نصلح بينهم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுவுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களது சுன்னத்துகளை அடிவிரலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய ஷஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக அவர்களது சுன்னத்தை சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத அல்லாஹ்வுடைய அளப்பெருங்கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக்கியமாக சமாதானம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அந்த சமாதானம் என்பது நம்மவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள், வழக்குகள், இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த சமாதானம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அரபிலே அதை அல் இஸ்லாஹ் என்பதாக சொல்வார்கள். அல் இஸ்லாஹ் என்று சொன்னால் சமாதானம் என்பதாக பொருள். அந்த சமாதானத்தில் நம்மவர்களுக்கு மத்தியில் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் என்பது அதிமுக்கியமாக தேவைப்படுகிறது. குடும்பம் என்று வந்துவிட்டால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சமாதானம் என்பது தேவைப்படுகிறது. அதே போல் நம்மவர்களுக்கு மத்தியிலே நீதியை அநீதியை இரண்டுக்கும் மத்தியிலேயும் நமக்கு சமாதானம் என்பது தேவைப்படுகிறது. நம்மர்களுக்கு மத்தியிலே ஏதாவது கோபதாபங்கள் வந்தாலும் அப்பொழுதும் இந்த சமாதானம் என்பது தேவைப்படுகிறது. இப்படி எல்லா வகையிலேயும் இந்த சமாதானத்தை கொண்டு மாத்திரம்தான் இந்த உலகையை நாம் அமைதியாக வைத்து கொள்ள முடியும். இந்த சமாதானத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது? அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி தருகிறான்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்வான், ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அநியாயத்தை யார் மன்னித்து சமாதானமாக போய்விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்திலே கூலிகள் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே ஒரு இடத்துல சொல்லி காண்பிக்கின்றான். நம்மவர்களுக்கு மத்தியில் யார் யாருக்கு எந்த விதத்தில் அநியாயம் செய்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அதை மனம் பொறுத்து கொண்டு சமாதானமாக சென்று விட்டால் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கூலி கொடுப்பதாக அருள்மறையிலே வாக்களிக்கிறான். அது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான உணர்வுகள் இருக்கிறார்.
நம்மவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது. நம்மவர்களுக்கு மத்தியிலே நிறைய கருத்து வேறுபாடுகளும் உண்டு. அதன் காரணமாகத்தான் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வருகிறது. வழக்குகள் போன்றோ நம்மவர்களுக்கு மத்தியில் சாதாரணமாக சமாதானத்தை தேடி நாம் இருந்து கொண்டிருப்பதும் அது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். இவைகளுக்கெல்லாம் நாம் அமர்ந்து சீராக பேசிவிட்டு சமாதானம் செய்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்குரிய வழி பிறந்துவிடும் என்பதாக அந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இஸ்லாம் அமைதியைத்தான் விரும்புகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்திற்கென முதல் இடத்தை அளித்து கொண்டு நம்மவர்களுக்கு மத்தியிலே அமைதி நிலவுவதை இந்த இஸ்லாம் விரும்புகிறார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காய்தா மாதம் உம்ரா செய்கிறதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, சுமார் 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வர்றாங்க. மக்கமா நகரை நோக்கி அவர்கள் வருகின்ற பொழுது மக்காவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலேயே மக்கா வாசிகள் என்ன செய்கிறாங்க, நபியையும் நபி கூட வந்த 1500 சஹாபாக்களை அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. நீங்கள் மக்காக்குள்ளே வரக்கூடாது, மக்காக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை செஞ்சிடுறாங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பொறுமையாக அந்த நேரத்தில் மிக 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 அழகான ஒரு ராஜதந்திரத்தை கையாளுகிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்காவிலே நுழைவதற்கு தடை விதித்த உடனே அதே இடத்திலேயே ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே முஸ்லிம்களுக்கும் மக்காவாசிகளுக்கு மத்தியில் சமாதானமாக ஒரு ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒப்பந்தம் என்பது பிறகு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அருமை நாயகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த 1500 பேர்களும் மீண்டும் மதீனாவுக்கு திருப்ப அனுப்பப்படுகிறார்கள். உம்ரா செய்யலை, போயிட்டாங்க. போய்விட்டு மீண்டும் மறுவரிடம்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். உம்ரா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவினுடைய வெற்றிக்கு ஒரு வழியாக இதை அமைத்து கொடுத்தான். அந்த நேரத்தில் ஏதாவது சண்டை செய்திருந்தால் மிகப்பெரிய கலவரமாக ஆகியிருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராஜதந்திரத்தை கையாளுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்வோம் என்பதாக ஏற்படுத்தி கொண்டார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியிலே மக்கமா நகரத்தையே அருமை நாயகத்தினுடைய கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தான். சமாதானத்தை கொண்டு நாம் எதையுமே அமைதியாக நிலைவித்து விடலாம் என்பதை மிக தெளிவான ஒரு உதாரணம்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை அமைந்திருக்கிறது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமாதானத்தினுடைய விஷயங்களை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நோன்பு, தொழுகை, சதக்கா, தர்மங்கள் எல்லாம் இருக்குது, அதை விட ஒரு மிகப்பெரிய தரஜா, ஒரு அந்தஸ்துள்ள ஒரு செயலை நான் சொல்லித் தரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அமீ சஹாபா தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எந்த அமலை அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக நமக்கு பெற்றுத்தருமோ அதை அருமை நாயகம் எப்பொழுது கற்றுத்தருவார்கள் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. நோன்பை விட, தொழுகையை விட, சதக்கா தர்மங்களை விட மிகப்பெரிய தரஜா என்று சொன்னால் அப்போ எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். அருமை சஹாபா தோழர்கள் எல்லோருமே ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலாஹுதாத்தில் பைன், நோன்பு, தொழுகை, தர்மத்தை விட மிக சிறந்த அமல் எது தெரியுமா? சமாதானத்தை ஏற்படுத்துவது. சமாதானத்தை ஏற்படுத்துவது தான் நோன்பு, தொழுகை, சதக்காவை விட மிக மிக உயர்ந்த தரஜாவை பெற்றுத்தரக்கூடியது என்பதாக சொன்னார்கள். 2 பேருக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துவது, 2 நபர்களுக்கு மத்தியில்
ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவது என்பது மிக கொடூரமான செயல், பாவச் செயல் என்பது அருமை நாயகம் சொன்னார்கள். தீனையே அழிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக சொன்னார்கள். அப்போ சமாதானம் செய்வது மிக உயர்ந்த தரஜா எப்படியோ அதுபோல இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதை விட்டும் நாம் விலகி இருந்தோம் என்று சொன்னால், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தை அழிக்கக்கூடிய செயல் என்பதையும் அருமை நாயகம் கற்றுத்தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், 2 நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசி சமாதானம் ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எத்தனை வார்த்தைகளை பேசி 2 பேருக்கு மத்தியில் சமாதானம் செய்தீர்களோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோயாளியை பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் 1 மைல் தூரம் இருந்தாலும் போய் அவரை போய் பார்த்துட்டு வாங்க, அது ஒரு நல்ல செயல்னு சொன்னாங்க. அதே போல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி ஒரு ஈமான்தாரிய ஒரு சகோதரனை சந்திக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் 2 மைல் தூரம் அவர் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, 2 நபர்கள் சண்டை போட்டுருக்கிறாங்க, 2 நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வைக்க நாடி நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 மைல் இருந்தாலும் போங்க, போய் சமாதானம் செஞ்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லி அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 பேர்களுக்கு மத்தியில், 2 சமூகத்திற்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளை போக்கி நாம் சமாதானத்தை, புரிந்துணர்வை ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய அமலாக, செயலாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னொரு விஷயம் தெரியுமா, சமாதானம் என்பது எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஊட்டுகிறது என்று சொன்னால், பொய் சொல்வது கூடாது இல்லையா? பொய் சொல்வது இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாவம் என்பதாக சொல்லுகிறது, தடை செய்கிறது. ஆனால் சமாதானம் செய்யக்கூடிய விஷயத்தில் பொய் சொல்லலான்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது. ஹதீஸில் பார்ப்போம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லைஸ பில் காதிப், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் பொய் சொல்கின்றார் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் மாத்திரம் அவர் சொன்னால் அவர் பொய்யர் அல்ல என்பதாக அருமை நாயகம் சொல்லித் தருகிறார்கள். என்ன, 2 நபர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நல்ல விஷயத்தை ஏதாவது 2-3 சேர்த்து எக்ஸ்ட்ரா சொல்லி 2 பேரும் சேர்ந்துருவாங்க, 2 பேருக்கு மத்தியில் நம்ம சமாதானம் செய்து வைத்து விடுவோம் என்கின்ற நல்ல எண்ணத்திலே ஒரு மனிதர் ஒரு சில பொய்களையும் சேர்த்து சொல்கின்றார் என்று சொன்னால் அவர் பொய்யர் அல்ல, அவர் நல்லதையே செய்தார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதைவிட அதிகமாக சொன்னார்கள், 3 விஷயத்தில் பொய் சொல்வதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். லா யஹில்லுல் கதீப் இல்லா ஃபீ ஸலாஸ், 3 மாத்திரம் நாம் பொய் சொல்லலாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது. முதல் விஷயம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நம்முடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கணவன் அவளிடத்திலே பொய் சொல்கின்றான் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்போ மனைவி ஒன்று கேட்குறா, ஒரு ஆசைப்பட்டு ஒரு நகையோ ஒரு ஆடையோ ஒரு பட்டையோ ஏதாவது ஒன்றை நம்ம இடத்துல கேட்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மனைவியை திருப்திப்படுத்தி விட்டால், அவர் சொன்னது பொய்யாக இருந்தாலும் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு வைங்க, அந்த நேரத்தில் மனைவியை திருப்திப்படுத்தி விட்டால் அந்த கணவர் சொன்னது பொய் அல்ல. அவர் வாங்கி கொடுக்கலாட்டா அது பொய் தானே, வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்கல, ஆனால் அது பொய்யாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கணவன் சொல்வது அது பொய் அல்ல என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் விஷயத்தை சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக போரிலே சொல்லக்கூடிய
பொய், அதையும் எதிரியை வீழ்த்துவதற்காக வேண்டி அந்த பொய் அமைந்திருந்தது என்று சொன்னால் அதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது. அவர் சொன்னது பொய் அல்ல என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவதாக மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய பொய், இதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒரு சமூகத்திலே, ஒரு மக்கள் கூட்டத்திலே சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியிலே சமாதானம் ஏற்படுத்த விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொய்யை சொல்லி சமாதானத்தை ஏற்படுத்திவிட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த பொய்யான வார்த்தைகளையும் கூட அனுமதிக்கிறது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மவர்களுக்கு மத்தியில் 2 நபர்கள் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறாங்கன்னு வைங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு. முடிந்த அளவு எப்படியாவது அவர்களை சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லலாம். நேற்று கூட நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்களே, அவங்கள சந்தித்தேன், அவங்கள பேசினேன், உங்களுக்கெல்லாம் சலான் சொன்னார், உங்கள் விஷயத்தில் நல்லதாக சொன்னார், நீங்கள் ரொம்ப நல்லவராமல என்பதாக அவர் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அந்த வார்த்தை சொன்னதாக நாம் பொய் சொன்னோம் என்று சொன்னால் அதை கொண்டு இருவர்களும் பரவாயில்லையே, என்னை பற்றி அவன் நல்லதான மனசில் வச்சிருக்கிறாரு என்பதாக எண்ணிக்கொண்டு இருவர்களும் சேர்ந்து விட்டால், அந்த சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டால் கண்டிப்பாக அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது பொய் அல்ல என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. சமாதானத்தை கொண்டு மிகப்பெரிய போர் நடைபெறக்கூடிய விஷயங்களும் கூட இந்த சமாதானத்தினால் அந்த போர் நடைபெறாமல் கைவிடப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் நம்ம இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்ட பிறகு அவங்க உடம்ப அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வதற்காக வேண்டி ஆயிஷா நாயிட்டியை போய் அனுமதி கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வதற்காக வேண்டி ஆயிஷா நாயகிடத்திலே அனுமதி பெற்று விட்டார்கள். அந்த நேரத்தில் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது. முக்கியமாக மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடை நின்று கொண்டு சொல்கிறார், ஹசன் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யக்கூடாது. காரணத்தையும் மர்வான் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களை ஹசனை அங்கே நாம் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இவங்களை அங்கே அடக்கம் பண்ணிட்டோன்னா உஸ்மான் ரலியல்லாஹுவை அடக்கம் பண்ண முடியாது. அதனால் ஹசனை இங்கே அடக்கம் செய்யக்கூடாது என்பதாக மர்வான் என்பவர் தடையிலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அவர்களுடைய ஹசன் அவர்களுடைய சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிகிறது. உடனே என்ன சொன்னாங்க, இந்த அளவிற்கு எதிர்க்கக்கூடிய உன்னிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள். வாங்க மோதி பார்ப்போம். மர்வான் அவர்களும் தயாராகி விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் மர்வான் அவர்களும் போர் செய்வதற்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள். என்ன விஷயத்துக்காக வேண்டி? ஹசன் ரலியல்லாஹுவை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்திற்காக வேண்டி. செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே பரவி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வேகமாக வர்றாங்க. வந்து இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மாத்திரம் வரவில்லை என்று சொன்னால் அன்றைய நேரத்திலே மதீனா நகரம் முழுவதும் இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து இருவர்களுக்கு மத்தியிலே செல்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடல் அவர்களுடைய பாட்டனாருக்கு அருகாமையிலே அடக்கம் செய்வதை தடை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதாக முதல் செய்தியை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி சொன்னார்கள், என்னை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்திலே ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று சொன்னால், அதாவது என்னுடைய பாட்டனார்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்ய யாரும் வற்புறுத்தக்கூடாது என்பதாக ஹசன் ரலியல்லாஹு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க என்கின்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹுட்ட சொல்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு சொன்னதாக சொல்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக, என்னுடைய பாட்டனாருக்கு அருகாமையிலே அடக்கம் செய்வதற்கு பிரச்சனை ஏற்பட்டால் யாரும் வற்புறுத்தாதீங்க என்பதாக சொன்ன ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னையும் எல்லோரும் அடக்கம் செய்யப்படக்கூடிய ஜன்னத்துல் பக்கீயிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்பதாக வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் கீழே இறங்குது. மர்வானிடத்திலே போர் செய்வதற்காக வேண்டி தயாராகியிருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹுக்கும் மர்வானுக்கும் மத்தியிலே சமாதானம் செய்து வைத்த அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு பொறுமையாயிட்ட உடனே சரி அவங்க எப்படி வசியத்து செய்தார்களோ அதே போல் நாம் செய்து விடலாம் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா பள்ளிவாசலுக்கு எதிராமையில் இருக்கக்கூடிய பொது அடக்கஸ்தலமான ஜன்னத்துல் பக்கீல உள்ளே போனால் தெரியும். போன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு முதல்ல அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஹசன் ரலியல்லாஹுடைய அந்த கபரை நம்ம பார்க்க முடியும். அங்கே ஹசன் ரலியல்லாஹு அவருடைய கபர், அங்கே அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகளை பெற்றுத் தருகிறது. இந்த அளவிற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய போர் நடைபெறக்கூடிய விஷயத்தையும் சமாதானத்தை கொண்டு நிச்சயமாக அவர்கள் ஒரு அழகான சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பனு உமையா பனு ஹாசிம் என்று சொல்லக்கூடிய 2 குலத்தார்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தால் பெரிய போராக இருந்திருக்கும். இப்படி நம்மவர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முடிந்த அளவு நாம் சமாதானம் செய்து வைப்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்மர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சண்டை நடக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒதுங்கி போயிடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு என்பதாக நாம் ஒதுங்கி போய் விடுவோம். அதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக் அவர் மௌத்தாக கூட அந்த நேரம் கடைசி நேரத்தில் இருக்கிறார். அந்த நேரத்திலேயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லப்பட்டது, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவர்களிடத்தில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்குமே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்படுகிறார். அப்போ அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஒரு கழுதையிலே பிரயாணம் செய்தவர்களாக அப்துல்லாஹ் இப்னு உபை அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் கூட வர்றாங்க. அப்போ நெருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொல்கிறார், இலைக்க அன்னி, தூர விலகிப்போ என்பதாக அருமை நாயகம் பிரயாணம் செய்து வந்த அந்த கழுதையை, இந்த கழுதையிடமிருந்து துர்நாற்றம் வீசுகிறது, தூர விலகிப்போ என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மிக கோபமாக சொன்ன வார்த்தை. சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அருமை நாயகமோ அல்லது சுற்றிலும் இருந்த சஹாபாக்களோ இந்த வார்த்தையை கேட்டு கோபம் அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால் யாருக்குமே வரக்கூடிய கோபம்தான். அவர்களை பார்க்க தான் வர்றாங்க. அவர்கள் வரக்கூடிய அந்த கழுதையை பார்த்து துர்நாற்றம் வீசுகிறது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அருமை சஹாபா தோழர்களுக்கு கோபம் வந்தாலும் வெளிப்படுத்தலை. அதிலிருந்து ஒரு அன்சாரி தோழர் சொன்னார், வல்லாஹி லஹிமார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபு ரீஹம் மின்க். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலே, எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்து வந்த அந்த கழுதையினுடைய வாசனை இருக்கிறது, அது உன்னை விட மிக அழகான வாசனையாக இருக்கிறது என்பதாக ஒரு அன்சாரி தோழர் சொன்ன பொழுது எல்லோருமே அப்படியே அமைதியாயிட்டான். அந்த நேரத்தில் இந்த வார்த்தை அவங்க சொல்லலைன்னு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே கோபம் அடைந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லோருக்கும் மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும்.
இந்த நேரத்திலே ஒரு அன்சாரி தோழரை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே இன்றளவிலேயும் பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே ஒரு வசனத்தை இறக்குவதற்கு ஒரு காரணமாக இந்த சமாதானம் என்பது ஒன்று இருந்து கொண்டிருந்தது. இந்த அப்துல்லாவிற்காக வேண்டி அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆத்திரம் அடைந்து அந்த நேரத்தில் ஒரு அன்சாரியை ஏச ஆரம்பிக்கிறார். யார் சொன்னாரோ அவரை ஏச ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அவரை ஏச ஆரம்பிக்கிறாங்க. இருவர்களுக்கு மத்தியிலே சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகிறது. இருவர்களுக்கு மத்தியிலே குச்சியாலும், அந்த வரலாற்றில் எழுதுகிறார்கள், அந்த ஈச்ச மரத்தினுடைய குச்சியை கொண்டு அவர் குச்சியால் கைகளாலும் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்திலே இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு, ஈமான்தாரிகளே முஃமின்களே, உங்களுக்கு மத்தியிலே இரண்டு கூட்டத்தார்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, நீங்கள் அவர் இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்தான் என்று சொன்னால், சண்டை சச்சரவுகளை பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறார். உங்களால் முடிந்த அளவிற்கு எப்படியாவது சமாதானம் செய்து வைக்க முயற்சி செய்யுங்கள். ஒருவர் மற்றொருவர் மீது சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, கல்லை கொண்டு எரிஞ்சு எரிஞ்சு ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முத்திக்கிட்டு வருது. யாருன்னு சொன்னால் கூபாவாசிகள். அந்த கூபாவாசிகளினுடைய அவர்களுக்கு மத்தியிலேயே சண்டை, இருவர்களும் கல்லை எரிஞ்சு சண்டை போடுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிகிறது. தெரிந்த உடனே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுஹபு பினா நுஸ்லிஹ் பைனஹும், வாங்க வாங்க எல்லாரும் போவோம், போய் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்போம் வாருங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் இருந்த சஹாபாக்களை அழைத்து சென்று அங்கே சமாதானம் செய்து வைத்தார்கள் என்ற செய்தியை சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாம் நம்மவர்களுக்கு மத்தியிலே இதுபோல சமாதான விஷயங்களை ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய நற்குலிகளை வழங்குவதிலே அல்லாஹ் தரஜாவை உயர்ந்த தரஜாவாக வைத்திருக்கிறான். அருமை சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே, முஃமின்களுக்கு மத்தியிலே, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்காவாசிகளுக்கு மத்தியிலே இது போன்ற அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் பள்ளிவாசல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியிலேயே ஒரு சண்டை நடக்குது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அபி ஹதரத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் என்ன சண்டைன்னு சொன்னால், கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் கொடுத்துருக்கிறாங்க. அதை இப்னு அபி ஹதரத் அவர்கள் கடனை வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை திருப்பி கேட்குறாங்க, பள்ளியாசலை வச்சு திருப்பி கேட்குறாங்க. கடன் கொடுத்தவர் எப்படியும் கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்போ கடன் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்கின்ற பொழுது வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வீரியமாகிக்கொண்டே இருக்கிறது, சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. இப்னு அபி ஹதரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழையாக இருக்கிறாங்க, கடனை முழுவதுமாக திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை. இருந்தாலும் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, தான் கொடுத்த கடனை முழுவதுமாக கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு கேட்கிறது இவங்களுடைய சத்தம். பள்ளிவாசலில் ஒட்டி தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு சத்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையை தூக்கி பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் சத்தம் போட்டு இருக்கிறாங்க. கஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, அங்கே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஷார பியதிஹி, அவங்க கையை கொண்டு சொன்னாங்க, இஷாரா செஞ்சாங்க, பாதி வாங்கிக்க என் கடனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னுடைய முழு கடனையும் அடைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு சக்தி இல்லை, கடனை பாதியாக குறைத்துக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை கொண்டு இஷாரா செய்த பொழுது கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு சரின்ட்டான், பாதி கடனை நான் வாங்கி கொண்டு கடனை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அபி ஹதரத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கும் ஃபக்லிஹி,
அந்த உங்களுடைய கடனிலே பாதியை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், முழுவதுமாக தீர்ந்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபுவுக்கும் இப்னு அபி ஹதரத் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சண்டையை நீக்கி சமாதானம் செய்து வைத்தார்கள் என்ற செய்தியை, என்ற வரலாற்றை இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிலேயும் நமக்கு ஒரு அழகான உபதேசத்தை தந்து கொண்டிருக்கிறது. நம்மவர்களுக்கு மத்தியில் நாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கிறோம். யாருக்காவது நாம் கடன் கொடுத்திருந்தால் அல்லது ஏதாவது திரும்ப கேட்டு தவணை கொடுத்திருந்தால் கொஞ்சமாக அவர்களுக்காக வேண்டி நீங்கள் விட்டு கொடுங்கள். உங்களது கடனை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். அவருக்கு முடியவில்லை என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு தவணை கொடுங்கள். அதுவும் அவரால் முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி விட்டுவிடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய தரஜாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இது போன்ற ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு அழகான முறையிலே இந்த அளவிலேயும் உபதேசித்து கொண்டு தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் ஒருவரிடத்தில் சண்டை சச்சரவுகளை பார்க்கின்ற பொழுது முடிந்த அளவிற்கு நாம் அதை அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்து அவர்களுக்கு மத்தியிலே நாம் நல்லதை விதைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை வழங்குகிறான். நன்மையான விஷயங்களிலே நிறைய சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நன்மையான விஷயங்களிலே அதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. நன்மை தரக்கூடிய விஷயத்திலேயும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். ஈமான்தாரிகளாக இருந்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. பனி இஸ்ரவேல்ல 2 பேர் இருந்தாங்களாம். அப்போ 2 பேரில் ஒருத்தர் ஒரு நிலத்தை விற்கிறாரு, இன்னொருத்தர் அந்த நிலத்தை வாங்கிட்டார். நிலத்தை வாங்கியவர் தோண்டி கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு பொருள் அவருக்கு கிடைக்குது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், யாருக்குமே சொல்லாமல் மறைத்து அதை பணமாக ஆக்கி கொண்டு நாம் மறைத்து கொள்வோம். அவர் என்ன செஞ்சாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எடுத்தவர் என்ன செய்தார், யார்கிட்ட நிலத்தை வாங்கினாரோ அவற்றை கொண்டு போய் கொடுத்தார். இது உனக்குள்ளேயே தான், நான் நிலத்தை தான் வாங்கினேன், அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புதையல், இந்த தங்கத்தினாலான பொருள் உங்களுக்குள்ளே தான் சொல்லி கொடுக்குறார். அவர் என்ன செய்கிறாரு, இல்லை நான் அந்த நிலம் முழுவதையும் உங்களிடத்தில் நான் விட்டுவிட்டேன், நிலத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு தான் சொல்லி அவர் சொல்கிறார். இவர் கொடுக்கிறார், அவர் வாங்க மறுக்கிறார். 2 பேருக்கும் சண்டை. இருவர்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இருவர்களுக்கு மத்தியிலே ஒருவர் சமாதானம் செய்து வைக்க வேண்டும். என்ன செய்கிறது, 2 பேரும் ஒரு நீதமான ஒரு ஆள்கிட்ட வர்றாங்க. அப்போ நீதமான ஆள் 2 பேருக்கிட்ட விசாரிச்சுட்டு சொன்னார். ஒருத்தட்ட கேட்டார், உங்களுக்கு பிள்ளை இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொன்னார், ஆமாம் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான். அப்போ இன்னொருத்தட்ட கேட்குறாரு, உனக்கு பிள்ளை இருக்குதா? ஆம், என்னிடத்தில் பெண் குழந்தை இருக்கிறது என்பதாக. உடனே அந்த நீதமான சமாதானம் செய்து வைக்கக்கூடியவர் சொன்னார், உங்களது மகளை இவரது மகனுக்கு திருமணம் வைத்து முடித்து விடுங்கள். பிறகு அந்த புதையல், தங்க புதையலிலிருந்து உங்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் சதக்கா செய்யுங்கள், செலவு செய்யுங்கள் என்பதாக சமாதானமாக பேசி முடித்த பொழுது இருவர்களும் சமாதானமாகி இருவர்களும் ஒருவரை ஒருவர் அந்த தங்கத்தினாலான அந்த புதையலை இருவர்களும் சரியாக செலவு செய்து கொண்டார்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டு சமாதானம் பேசினால் கண்டிப்பாக அதற்கு சமாதானம் உண்டு என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனீ இஸ்ரவேலுடைய உதாரணத்தை சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை, சாதாரண சின்ன பிரச்சனைகளும் கூட நம்மவர்களுக்கு மத்தியிலே பேசினால் அது சரியாகிவிடும். இந்த அளவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்குவெல்லாம் பிரச்சனைகள், ஊருக்கும் ஒரு நாட்டுக்கும் பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 2 நாட்டு தலைவர்கள் அமர்ந்து பேசினாலே நிச்சயமாக சமாதானமாக இருவர்களும் அழகிய முறையிலே செல்ல முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய வழிகளை கற்றுத்தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உதாரணத்தை, அப்படிப்பட்ட அந்த உபதேசத்தை, இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அது யார் பின்பற்றினாலும் சரி கண்டிப்பாக அங்கே சமாதானம் நடைபெறும் என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் ஜும்மாவுடைய பயானாக கேட்டிருக்கிறோம். உலக மக்கள் பிறர் உரிமைகளை பேணி சண்டை சச்சரவு இல்லாமல்
அழகான முறையிலே சகோதரத்துவத்தோடு ஒருவருக்கு மத்தியிலே உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக நம் அனைவர்களையும் நிம்மதியாக வாழ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.